ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 23ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் மேசராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த வியாபார நிலைகளானது எப்படி இருக்கும், தொழில் ரீதியாக இவர்களுக்கு பார்க்கும் பொழுது எப்படி இருக்க போகிறது, இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே இப்போ டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மேசராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மேசராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். எனவே பொருளாதார நிலைகளானது உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குங்க. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து வர்றாரு. ஸோ அதனால் புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றிகளானது கிடைக்கக்கூடும். குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதனால உங்களுடைய தொழில் வளர்ச்சியானது பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை காணும் அப்படின்னு சொல்லலாம். புனித பயனர்கள் அதிகரிக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, எட்டிய வீட்டை பார்த்தீங்கன்னா விரிவு செய்வது, இது போன்றவற்றில் பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்தக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே போல் அர்த்தஷ்டம குருவினுடைய ஆதிக்கங்கள் இருக்கின்றதே என்று கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் பாகிஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்குவதனால அவரது பார்வை பலனால் பார்த்தீங்கன்னா நற்பலன்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்த்தீங்கன்னா தோண்ட விட வேண்டாம். இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நிலைகளானது காணப்படும் கூட சொல்லலாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்பொழுது கடகராசிக்கு புதன் செல்ல இருக்கின்றார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புதாத்திய யோகத்தையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குறாரு. அவரோட உச்ச குருவும் இணைந்திருப்பதனால உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து பிரச்சனைகளானது பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே முடியக்கூடுங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு புதன் அதிபதி ஆவதனால உடன்பிறப்புகளினுடைய வழியில் நன்மைகளானது கிடைக்கக்கூடும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகளினுடைய ஒற்றுமையை பார்த்தீங்கன்னா செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அண்ணன் தம்பிகளினுடைய உறவுகளானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது பலப்படுங்க. உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வுகளானது கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா இணக்கமாகவே நடந்து கொள்வார்கள். மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். உங்களுடைய ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளினுடைய வழியை ஒத்துழைப்புகளானது கிடைக்க கொடுங்க. ஊர் மாற்றங்கள், இடமாற்றங்களானது உறுதியாகலாம். பாக பிரிவினையானது பார்த்தீங்கன்னா சுமூகமாகவே முடியும். பல நாட்களாக பேசி பேசி தள்ளி போன வரன்கள் அனைத்துமே இப்பொழுது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வரன்கள் உங்களுக்கு முடிவாகலாம். கூட்டு தொழிலில் இருந்து விலகி தனி தொழில் தொடங்க முற்படுவீர்கள். பூமிக்காரகன் செவ்வாய் என்பதனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றிகளானது கிடைக்குங்க. பத்திரப்பதிவில் இருந்த தடைகளானது உங்களுக்கு அகலும். தைரியங்களும் தன்னம்பிக்கைகளும் கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ள உங்களுக்கு உரிய மரியாதையானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகத்தில் உங்களுக்குரிய மரியாதையானது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாகவே கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. கன்னிராசிக்கு செல்லக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது அங்கு நீச்சம் அடைய இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. உங்களுக்கு பணப்புழக்கத்தில் தடைகளானது ஏற்படலாங்க. வர வேண்டிய தொகையை பார்த்தீங்கன்னா தாமதப்படுத்தக்கூடும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய பிரச்சனைகளானது தலை தூக்கும். வாசல் தேடி வந்த வரன்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா திரும்பி செல்லலாம் என்று சொல்லலாம். எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளில் தாமதங்களானது ஏற்படுங்க. உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளில் மாற்றங்களானது ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபமும் விரயங்களுமே பார்த்தீங்கன்னா சமமாகும்.
உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியாளர்களினுடைய ஆதரவானது வந்து பார்த்திங்கன்னா உண்டுங்க. அதே போல் கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகளானது நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு மறதியானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாம். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. வீடு மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்படலாம். மேலுமே இந்த காலகட்டங்கள் முழுவதும் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக வீட்டில் இருக்க போகின்ற கடகத்தோடு சூரியனுமே சுப பவத்தோடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது சுபத்துவத்தோடு வந்து இருக்கக்கூடிய தன்மையானது வந்து பார்த்திங்கன்னா இந்த யோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு வந்து சொல்லலாம். சூரிய திசை சூரிய புத்தி நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய குரு நீச்சமடைய இருக்கிறாரு. ஸோ அதனால் இந்த நேரத்தில் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப வீட்டில் இருந்து மிதுனத்திற்கும் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது இந்த காலகட்டங்களிலேயே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகளானது காணப்படுதுங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய விதமான பலன்கள் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலன்களானது கிடைக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணியஸ்தானபதியான சூரியன் இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மாற இருக்கிறார். ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்கு மாறுவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதேபோல் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது 5ஆம் இடத்தில் இருந்து 6ஆம் இடத்திற்கு மாறி 12ஆம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய சனியை குரு சுக்கிரன் இருவருமே வந்து பார்ப்பது நிறைய பாதிப்புகளை வந்து பார்த்திங்கன்னா குறைத்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஏதாவது யோகங்களானது ஏற்படுமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு விரை சனி இருப்பதனால காசு பணம் வந்தாலுமே கடும் நெருக்கடியிலேயே நீங்கள் இருப்பீர்கள். அந்த நிலைமைகளானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது படிப்படியாக மாறக்கூடும் கூட சொல்லலாம். சனிக்கு குரு சுக்கிரன் பார்வை இருப்பதனாலும் 4ஆம் இடத்தில் சூரியன் சுபத்துவம் பெற்றிருப்பதனாலுமே பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை நீங்கள் செய்வீர்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும். அதே போல் மேசராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நிம்மதியே கிடையாது, ஏதாவது கொஞ்சம் நிம்மதியாவது இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலுமே நிம்மதியை தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இப்பொழுது 2, 3, 4ஆவது கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு போவதனால இந்த காலகட்டத்தினுடைய முதல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருவித பலன்களையும் 2ஆம் பாதி வந்து பார்த்திங்கன்னா சில பலன்களையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரக்கூடும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த காலகட்டத்தில் 15 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் கஷ்டங்கள் செலவுகளானது இருக்கக்கூடிய ஒரு தன்மையானது வந்து சொல்லப்படுதுங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து கையாளணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பணத்தட்டுப்பாடெலாம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த பணத்தட்டுப்பாடை எப்படி குறைக்கணும் அப்படின்னா வீண் செலவுகள் நம்ம குறைக்கணும். கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா எந்த வழியில் கஷ்டங்கள் வருது, அது அந்த பிரச்சனையை எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே யோசனை செய்து அந்த கஷ்டங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இப்போ ஏதாவது கொஞ்சம் நமக்கு தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது லாபங்கள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தினுடைய 2ஆம் பகுதி 15 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது ஒரு தொழிலதிபர்களினுடைய அறிமுகங்களானது இருக்கலாம், இல்லை வேறு யாரோடைய அறிமுகங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல ஒரு அறிமுகங்களானது கிடைக்கக்கூடும்னு கூட சொல்லலாம். பங்குச்சந்தையில் நல்ல லாபங்களானது கிடைக்குங்க. எதிர்பார்க்காத லாபங்களும் உண்டு. நண்பர்கள் மூலமாக உதவிகளானது கிடைக்கக்கூடிய அமைப்பானது உள்ளதுங்க. பெரிய மனிதருடைய அறிமுகத்தினால வாழ்க்கையானது வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்ற பாதையிலே செல்லக்கூடிய அமைப்பானது உள்ளது. இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பெண்கள் பலருமே கடந்த காலகட்டத்தில் அதாவது கடந்த மாதங்களில் கோபப்பட்டு கொண்டு இருப்பீர்கள். கணவர் குழந்தைகள் மூலமாகவும் இளம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காதல் மூலமாகவுமே வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்களானது இருந்திருக்கும். அந்த நிலைமைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பரிபூரணமாக நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். 8, 10, 12ஆம் இடங்கள் சுபத்துவம் பெற்றிருப்பதனால ஒரு சிறிய பயணத்தின் மூலமாக மேன்மையும் பண வரவுகளுமே உங்களுக்கு உண்டாகும். இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களுடைய கவனம் வீடு குடும்பம் மற்றும் உணர்வு பூர்வமான பாதுகாப்பை நோக்கி திரும்பும்.
சொத்து தொடர்பான விஷயங்கள், வீட்டை புதுப்பித்தல் அல்லது குடும்பம் சார்ந்த முடிவுகள் முன்னெடுப்பது, இது போன்றதும் பார்த்திங்கன்னா முன்னெடுப்புக்கு வரலாம். வலுவான தனிப்பட்ட அடித்தளத்தை அமைக்கும் போது அதே வேலையில் பார்த்திங்கன்னா பணியிடத்தில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அடித்தளத்தை அமைக்கும் அதே வேலையில் தான் உங்களுடைய பணியிடத்தில் பொறுமையை நீங்கள் கடைபிடித்தாக வேண்டும். இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனைகள் உருவாகிடும். ஸோ கவனங்கள் தேவை. இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.